தாண்டி போறேன்னு நினைக்கக்கூடாது. நீங்க காக்கிநாடாலேருந்து ராமச்சந்திரபுரம்ங்கிற ஊருக்கு போற பல்லாக்கில் போயின்னு இருக்கார். பெரியவர் சொன்ன வார்த்தையை சொல்றேன். நம்ம சூரியனை நோக்கி போயின்னு இருந்தா நிழல் நம்ம அறியாத பின்னாடி வரும். இதை விட்டு விட்டு நிழலை பிடிக்கணும்னு திரும்பினேன்னா நீ போக போக நிழல் போயிட்டே இருக்கும். நிழலை பிடிக்க முடியாது. சூரியனை நோக்கி போயின்னு இருந்த மார்க்கத்திலேருந்து திரும்பினோங்கிறதா மிச்சப்படும். அந்த மாதிரி வாழ்க்கையில் சாஸ்திரத்தில் ஒரு லட்சியத்தை சொல்லியிருக்கிற லட்சியத்தை வச்சுக்கணும். நம்ம போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி போனார் அவர். போயிட்டே இருக்கணும். நம்ம நிழல் வரா மாதிரி நம்ம அறியாத பணம், பதவி, புகழ் மூணும் நம்ம அறியாத பின்னாடி வரும் அப்படின்னு சொன்னார். இதை நான் பல இடங்களில் என்ன உபன்யாசத்துக்கு கூப்பிட்ற போது பேசி விடுறது. 20-25 வருஷம் கழித்து கொல்லாசத்திரத்தில் இப்போ இடிச்சாச்சு. அதை 10-15 பேர் இருக்கிற போது ஏதோ பேச்சு வந்தது. பெரியவா கூட அப்படி சொன்னாலோ இல்லையோன்னு நான் சொல்லலையே அப்படின்ட்டு அத்தனை பேரும் சிரிக்கிறான். நான் பார்த்தேன். காக்கிநாடாவிலேருந்து ராமச்சந்திரபுரம் போகிற போது பெரியவா பல்லாக்கில் எல்லாம் சொல்லி பார்த்தேன். நான் சொல்லலையேங்கிறார். கடைசியாக என்ன பண்ணேன், எனக்கு இது தோணி இருக்காது. பெரியவாளை தவிர வேற சொல்றதுக்கு எனக்கு வேற கிடையாது யாரும் அப்படின்னு. அதுக்கு சொல்லலை. லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருந்தா பணம், பதவி, புகழ் மூணும் வாண்டாம் வாண்டான்னு சொன்னாலும் வருவேன் வருவேன்னு திறத்திண்டு வரும்னு தான் சொன்னேன். அந்த எம்பசிஸை விட்டுட்டியா நீங்க? இதுதான் பெரிய ஒரு